சரி, வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா. வைத்த பொருள் வழுவா. இப்போ இந்த வன்மை தரக்கூடிய உயிருக்கு முக்தியாகிய இன்பத்தை தரக்கூடிய இந்த ஆகம நூல்களில் வைத்த பொருள் யார்? வைத்த பொருள் யார்? வச்ச பொருள். ஆகமத்தை யாருமா சொன்னது? சிவபெருமான். அவர் வைத்த பொருள், ஆகமத்தில் அவர் உபதேசித்த பொருள். வைத்த பொருள் நமக்கு ஆகும் இல்லையா? அப்ப வைத்த பொருள் அப்படின்னா பெருமான் அந்த ஆகம நூல்களை நமக்கு வச்சிருக்கிறார். இதெல்லாம் பண்ணுப்பா, நீ என்னை அடையலாம்னு சொல்லி வைத்த பொருள். அது வைத்த பொருள், கருவூலம். வச்ச பொருள் நமக்கு ஆகும்னு சொல்றாரா இல்லையா? அப்ப அது என்னது? ட்ரெஷரி. அது என்னது? பண்டாரம், ட்ரெஷரி. பீரோல போட்டு லட்ச லட்சமா பூட்டி வச்சிருக்காருமா பெருமான் நமக்கு ஆகமத்துல. அதான் வச்ச பொருள். அது என்னது? ஞான கருவூலம், ட்ரெஷரி. புரியுதுங்களா? அது வைத்த பொருள். ரெண்டு வகையா பொருள் சொல்லலாம். வைத்த பொருள் வழுவா. என்ன சொல்றாரு? வழுவா. வழுனா என்னது? குற்றம். கால வழு, இட வழுலாம் இருக்கா இல்லையா? வழு அமைதியில இலக்கணத்துல படிக்கிறோம். இப்போ வழுனா என்னது? குற்றம். வழுக்கிலா தொண்டர், குற்றமில்லாத தொண்டர். வழுவா அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றம் இல்லாமல் சொல்றேன், மாறாம சொல்றேன். யார் இந்த காப்பு செயலை பாடினது? மணவாசம் கடந்தார். அப்ப அவரு உண்மை விளக்கம்னு ஒரு நூல் செய்ய போறார். இந்த நூலுக்கு முதல்ல என்ன சொல்றார்? சிவபெருமான் ஆகமங்கள்ல நமக்கு என்ன பொருளை எப்படி சொல்லியிருக்கிறாரோ அந்த சொன்ன முறை மாறாமல் வழுவாமல் சொல்லுகிறேன் அப்படின்னு முதல் அடியிலே அடிச்சிட்டார். அப்ப இதெல்லாம் எங்க இருக்கக்கூடிய, இந்த நூல்ல இருக்கக்கூடிய செய்தியெல்லாம் எங்க இருக்குது? ஆகமத்தில் இருக்கிறது. அதை நான் எப்படி சொல்லுகிறேன்? கொஞ்சமும் வழுவாமல், மாத்தாம, எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் மாத்தாம என்ன பண்றேன்? எந்த பொருளை எப்படி சொன்னாரோ அப்படி சொல்லுகிறேன். அப்ப சைவ சித்தாந்தம் தமிழருக்கே உரிய நெறி. இது தமிழே முதல் நூல், சிவஞான போதம் 120 காரணம். இந்த பாச்சால ஒன்றும் இல்லை, தெளிவாக அடிக்கிறார் மணவாசம் கடந்தார். வன்மை தரும் ஆகம பொருளில் வைத்த பொருள் வழுவாமல் உண்மை விளக்கம் உரை செய்ய. உண்மை விளக்கம் என்ற நூலை அதை அங்கே சேர்த்து எழுதணும். அந்த புத்தகத்திலேயே அங்கே ஒரு இது போட்டு இன்சர்ட் பண்ணி எழுதணும். ஏன்னா நோட்டில் எழுதுவோம், நோட்டு ஒரு மூலையில் கிடக்கும், புக்கு ஒரு மூலையில் கிடக்கும். புஸ்தகத்தையே எடுத்து படிக்க மாட்டோம். அப்படியே அதிசயமாக எடுத்து படித்தாலும் நோட் எங்கே இருக்குன்னு தெரியாது. புஸ்தகத்திலே எழுதி வைக்கணும், பென்சிலில் பேனால் எழுதி வைங்க. புரியுதுங்களா? அப்போ உண்மை விளக்கம் என்ற நூலை உரை செய்ய, நான் அதை உங்களுக்கு சொல்ல. உரைத்தல்னா கேட்பவர் மனம் உளம் கொள்ளும் வழி சொல்கிறது தான் உரைத்தல். இப்போ நாம் சொன்னால் அது மனசில் பதிகிற மாதிரி சொல்கிறது தான் உரைத்தல். சொல்கிறதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களாம்மா, அதுக்கு எத்தனை சொல் இருக்குது தெரியுமா தமிழில்? சொல்லுதல், விளம்புதல், உரைத்தல், கிளத்தல், அரற்றல்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 19 சொல் இருக்குது. ஒன்றுத்துக்கும் தனித்தனி அர்த்தம். உரைத்தல்னா என்னது? கேட்பவர் மனம் கொள்ள சொல்வது. புரியுதுங்களா? அப்போ உண்மை விளக்கத்தை எப்படி சொல்லியிருக்காரு? நம்ம மனசில் நம்ம நிறுத்திக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். நிறுத்துறோமான்னு பார்ப்போம். புரியுதா? பாதி பாட்டு பார்த்துருக்குறோம். வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் ஒழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய. செய்ய அப்படிங்கிறது வினை எச்சம். செய்யறதுக்காக நான் உண்மை விளக்கம் சொல்ல போகிறேன். அந்த உண்மை விளக்கம் எதை அடிப்படையாக சொல்ல போகிறேன்? பெருமான் சொன்ன ஆகமத்தில் சொன்ன செய்திகளை அடிப்படையாக வைத்து அதை கொஞ்சம் கூட மாற்றாமல் சொல்ல போகிறேன். செய்ய அதுக்காக நான் என்ன பண்ணிக்க போகிறேன்? திண்மதம் சேர், அந்தி நிற, தந்திமுக, தொந்தி வயிற்று, ஐங்கரனை. அப்போ அந்த ஐங்கரன், ஐங்கரன் யாரு? பிள்ளையார், அந்த கணபதி, இந்த விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் அந்த ஐங்கரனுக்கு அடை. அடைன்னா என்னது? நைட்டு கனமாக தோசை மாவில் போடுவோம் சார், அதான் அடை. இப்படி சொன்னால் புரியும். ப்ரிஃபிக்ஸ், முன்னொட்டு. புரியுதா? இப்போ நீங்கள்லாம் யாரு?
மாணவர். நீங்களே எப்படிப்பட்ட மாணவர்? பொய் தான் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க. நல்ல மாணவர், தலை சிறந்த மாணவர். நீங்களே யாரு? தலை சிறந்த மாணவர். அப்போ மாணவர் அப்படிங்கிற சொல்லுக்கு இது என்னது? ப்ரிஃபிக்ஸ், முன்னோட்டு. அதுதான் அடை. விசேடனம்னு பேர். அதுக்கு என்ன பேர்? விசேடனம். அப்போ ஐங்கரன், அதுதான் சொல்ல வந்த செய்தி. அவர் செய்ய உரை, உண்மை விளக்க முறை செய்ய ஐங்கரனை புந்தியுள் வைப்பாம். இதுதான் சென்டென்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு அடை போடுறாரு. எத்தனை அடை போடுறாரு? தின்மதம் சேர். என்னைய பார்க்கக்கூடாது, பாட்டை பார்க்கணும். மனப்பாடமாக தெரிஞ்சு என்னை பார்க்கலாம். தின்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று. தொந்தி வயிற்று ஐங்கரனை. இப்போ ஐங்கரன் 5 கரம். என்னென்ன கரம்? ஏம்மா 5 கரம் என்ன கரம்மா? விநாயகரை பார்த்துருக்கீங்களா? அந்த 5 கரம் வச்சிருக்காரு. அந்த 5 கரத்துக்கு என்ன அர்த்தம்னா 5 தொழில்: சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுக்கிரகம். நல்லா தானே சார் இருந்தீங்க? படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். அழித்தல்னு சொல்லி பழக்கூடாது. என்ன சொல்லணும்? ஒடுக்குதல், மறைத்தல், அருளல்னு 5 தொழிலை அவர் செய்வதை காட்டுவதற்கு 5 கரம். அதான் ஐங்கரத்தன். அப்போ விநாயக பெருமான் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல. விநாயக பெருமான் வேறல்ல, சிவபெருமான் வேறல்ல. புரியுதுங்களா? எல்லாம் பரம்பொருள் தான். அது பின்னாடி படிக்கும்போது இன்னும் நுட்பங்களை புரிஞ்சுக்கலாம். சித்தாந்த கொள்கைப்படி விநாயக பெருமான் வேறல்லர், சிவபெருமான் வேறல்லர். பதி ஒன்று தான். பதி ஏகம். பதி ஏகம் ஏவ அத்வதீயம் பிரம்மம். ஏகோவை ருத்ர. இதெல்லாம் உபனிஷத வாக்கியங்கள். அப்போ ஒருத்தர் தான் பரம்பொருள், ஒருத்தர் தான் பரம்பொருள். அப்போ விநாயக பெருமான்னா யாருன்னு கேட்டால் விநாயகர் அப்படின்னு சொல்றீங்களா இல்லையா? விநாயகர்னா என்ன அர்த்தம்? வி நாயகர். வீணா மேலான, தனக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாதவர், தனக்கு மேலே தலைவன் இல்லாதவர். அவர் யார்? ஒருத்தர் தான், சிவபெருமான் தான். பேர்லேயே அப்படி இருக்குன்னா அது யாரும் வேற இல்லை. விநாயக பெருமானும் சிவபெருமானும் வேறல்ல. புரியுதுங்களா? சரி. அப்போ 5 கரத்தன். அந்த 5 கரத்தில் என்னென்ன வச்சிருக்கிறார்? அந்த 5 கரமும் 5 தொழில் எப்படிங்கிறதுக்கெல்லாம் விநாயக புராணத்தில் பாட்டு இருக்குது. அது நமக்கு இப்போ வேண்டாம். முதல் அடை என்ன போடுறாரு? தின்மதம் சேர்ந்து இருக்கா? சரி. மதம். யானைக்கு மதம் இருக்கா இல்லை? எத்தனை மதம்? 3 மதம். யானைக்கு எத்தனை மதம்? 3 மதம். என்னென்ன மதம் தெரியுமா? கண்ம மதம், கபோல மதம், பீஜ மதம். கண்ம மலம், கண்ண மலம் அப்படிங்கிறது கன்னத்திலிருந்து யானைக்கு வழியக்கூடிய மத நீர். கபோல மதம் என்பது மஸ்தகம் இருக்கா இல்லையா, அதோட நெற்றியிலிருந்து வழியக்கூடிய நீர். பீஜ மதம் என்பது அதனுடைய உறுப்பிலிருந்து, அந்த பீஜ உறுப்பிலிருந்து வழியக்கூடிய நீர். இப்போ யானைக்கு 3 மதம் இல்லையா? விநாயக பெருமானுக்கும் 3 மதமா? இல்லை. ஏன்னா விநாயக பெருமானுக்கு தலை மட்டும்தான் யானை முகம் இல்லையா? அவருக்கு பீஜ மதம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கீழே இருக்கிறது தேவ உருவும் பூத உருவும். அதனால அவருக்கு என்ன இல்லை? பீஜ மதம் இல்லை. அப்போ ஒரு மும்மதத்தன்னு சில பாட்டிலலாம் வருதே, அதுக்கு எப்படியா பொருள் சொல்கிறதுன்னு சொல்லி முனிவர் எடுத்துக்கிறார் சித்தியார் பொழிப்புரையில். அப்போ விநாயக பெருமானுக்கு 3 மதம் சொல்ல முடியாதுல்ல, அப்புறம் எப்படி சொல்கிறீங்கன்னா அதுக்கு சில காரணங்கள்லாம் அவர் சொல்லுவார். ரொம்ப நுட்பமாக பேசுவார். அதை அவனுக்கு அது உபச்சாரம் பற்றி சொன்னதுன்னு சொல்லக்கூடியது சொல்லி, அப்புறம் இல்லை அதை அப்படி சொல்லக்கூடாது, அது இச்சானியான கிரியாசக்திகளை சொன்னது என்று சொல்லி 3 மதம்னு சொன்னாலும் 2 தான் கொல்லணும், இடம் நோக்கி பொருள் கொள்கிற 2 உத்தின்னு சொல்லிலாம் அதை பேசுவாங்க உரையாசிரியர்கள். அது நமக்கு இப்போதைக்கு வேணாம். அவனுக்கு மதம் வழிகிறதான். தின் மதம். என்ன மதம்? தின்னா என்ன? இந்த தின்னா வலிமையான. திண்மைன்னா என்ன அர்த்தம்? வலிமை. தின்னனார். அத்தா ஐயா வேணுங்கிறது. தின்னனார் யாருடைய பேர்? யாருடைய பேருமா? அம்மா கண்ணப்ப நாயனார்னு ஒருத்தர் தெரியுமாம்மா? தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அந்த கண்ணப்ப நாயனாருக்கு இயற்பெயர் என்னது? திண்ணனார். அது சேக்கிழார் சொல்லும்போது ரொம்ப அருமையாக சொல்லுவார். திண்ணனார். அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு வலிமையானவன்னு அர்த்தம். சேக்கிழார் சொல்லும்போது சொல்லுவார், திண்ணன் பொன்னன் ஆகினான். திண்ணன் வலிமையாக இருக்கிறவன் என்ன ஆகிட்டான்? பொன்னன். பொண்ணுனா ஞானம் ஆகிட்டான், ஞானமயமாயிட்டாரான். நெஞ்ச கணக்கல்லு போல, நெஞ்ச கணக்கல்லு போல இருந்த திண்ணன் கசிந்து உருகி என்ன ஆயிட்டான்? பொன்னன் ஆயிட்டான். சரி, அப்போ இவருக்கு மதம் பொழிகிறது. யானைக்கு மதம் பொழிவது போல யாருக்கு மதம் பொழிகிறது? விநாயக பெருமானுக்கு. அது ஏன் பொழிகிறதுனா, அது அவருடைய கருணையின் காரணமாக பொழிகிறதாம். அவருடைய கருணையின் காரணமாக அந்த 3 மதங்கள் என்னென்னா, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய 3 மதங்கள் நம்மீது இருக்கக்கூடிய கருணையின் பொருட்டு பொழிகின்றனவா. கருணை வெள்ளம் பொழிகிறது. வழங்குகின்றாய்க்குன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு. ஆனால் நான் எப்படி இருக்கேன்? ஏம்மா இது என்ன பாட்டா தெரியுதா? திருவாசகம். அடுத்த வரி சொல்லுங்க. ஏதாவது முற்றோதெல்லாம் போகிறோமே வகுப்பு வருஷம்னா, ஐயா திருவாசகம் முற்றோதலுங்கய்யா, அதனால் நாங்கள் வரலைங்கய்யா. அதுலேருந்து ஏதாவது கேட்டால், ஓ திருவாசகம், அவன் இருக்கட்டும். வழங்குகின்றாய்க்குன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விக்கினேன் என் விதியின்மையால் தழங்கருந்தேன் என்ன தண்ணீர் பருகத்தந்து உய்யக்குள்ளாய் சொல்றாரா? அவன் வெள்ளமா வராயா. அந்த பெருமான் எப்படி வர்றான்? கருணை வெள்ளமாக வருகிறது. நான் எப்படி இருக்கேன்? அந்த வெள்ளத்தை குடிக்க முடியல. விக்கினேன் என் விதியின்மையால். அப்போ அது வெள்ளம், இந்த பாத்திரம் கொள்ள மாட்டேங்குது, திணறுது. இப்போ நம்ம கேத குட்டம், ஸ்டேகனன்ட் வாட்டர். ஸ்டேகனன்ட் வாட்டர் எப்படி இருக்கும்? அவன் புது வெள்ளம், பெருவெள்ளம், கருணை வெள்ளம், அப்படி வரான். இப்போ நமக்கு அவனுக்கு வித்தியாசம் தெரியுதா இல்லையா? சரி, அப்படி இவருக்கு என்ன வருதா? திண்மதம். நாமெல்லாம் உய்ய வேண்டும் என்பதற்காக அவருக்கு என்ன வெளிப்படுதாம்? 3 மதங்கள், இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி ஆகிய 3 மதங்கள் வெளிப்படுகிறது. இச்சாசக்தி என்பது செயலாற்றல், மன்னிக்கணும், இச்சாசக்தி என்பது அவருடைய அந்த விளைவாற்றல். இச்சைனா ஆமாம், கிரியாசக்தி என்பதுதான் செயலாற்றல். கிரியைனா செயல், ஞானாசக்தி அப்படிங்கிறது அறிவாற்றல். அவருடைய எண்ணம், செயல் எல்லாமே என்னவா இருக்குது? நம்மை உய்வடைய வைக்க வேண்டும், இந்த ஆன்மாக்கள் எல்லாம் உய்வடைய வேண்டும் என்பதற்காக நம் மீது இருக்கக்கூடிய கருணையினால மதமாக அது வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்றார்? அந்தி நிற. அந்தி நிறம்னா என்ன நிறம்? அந்தினா என்னது? மாலை. மாலைக்கு என்ன நிறம்? செவ்வான வண்ணத்தர். அப்பர் சாமியை காட்டுறாரா இல்லை நமக்கு பெருமான் எப்படி இருக்கிறார் அப்படின்ட்டு? பொன்னார் மேனியனே அப்படின்னு காட்டுறார். அப்போ அது செம்மை நிறம். அந்தி நிறம்னா என்ன நிறம்? செம்மை நிறம். அப்படி செம்மையாக இருக்காராம். யார்? விநாயக பெருமான். யார் செம்மையாக இருக்காரா? விநாயக பெருமான். அப்போ சிவபெருமானுக்கு சொன்ன நிறம் பொன்னார் மேனியனே என்று சொன்னது யாருக்கு? சிவபெருமானுக்கு. இங்கே யாருக்கு சொல்கிறாரு? விநாயகர். அப்போ 2 பேரும் வேற வேற இல்லை. அவரையே செம்மையாக இருக்கிறாரு, பவளம் போல் மேனி இல்லையா? அவரையே செம்மையாக இருக்கிறாரு, சிவப்பாக இருக்கிறாரு. அதான் முதல்ல சொல்லிட்டார், திண்மதம் சேர்ன்னு சொல்லிட்டார். நம்மை செம்மைப்படுத்துவதற்காக செம்மையாக இருக்கிறார், அதுதான் சிவம். நம்மை செம்மைப்படுத்துவதாவது நம்மை மங்களப்படுத்துவது. சிவம்னா என்னன்னு சொன்னோம்? மங்களம், நன்மை, இன்பம். நம்மை செம்மைப்படுத்துவதை காட்டுவதற்காக அவர் எப்படி இருக்காராம்? செம்பொருளாக இருக்கிறாராம். சீலம் இன்றி, நோன்பின்றி, செறிவேயின்றி, அறிவின்றி. ஐயா திருவாசகம். கூத்தாட்டாய் அதில் சொல்கிற செம்பொருட் துணிவே சீருடை கடலே. தள்ளுவண்டி சார், கிக்கர் அடிச்சேன்னா ஸ்டார்ட் ஆகி ஓடும்.
செம்பொருள் துணிவே அப்படிங்கிறார். அந்த பெருமான்னா செம்பொருள் என்று துணிதல் வேண்டும். அவன் செம்பொருள், நம்மை செம்மையாக்கும் பொருள். நம்ம செம்மையாக்கணும்னா அவன் எப்படி இருக்கணும்? அவன் செம்மையாக இருக்கணும். எனக்கு கடன் வேணும்னா நான் போய் என்னோட பயங்கர கடங்காரனா கிட்ட கடன் கேட்டால் ஒப்பேருமா? இப்போ யார்கிட்ட அது நிறைய இருக்கோ அவர்கிட்ட போய் கேட்கணும் இல்லையா? இப்போ அவர் செம்பொருளை தான் அந்தி நிற. அடுத்து என்ன இருக்குது? தந்தி நிற. சரி, தந்தி முக. முகம்னா என்னது? ஃபேஸ். சரி, முகம் வதனம். தந்தி முகம். தந்தினா என்னது? தந்தினா என்ன? தினத்தந்தி இல்லைங்கய்யா, தந்தி. பல்லு விளப்பீங்களா? எல்லாரும் பல்லு விளக்குவீங்கல்ல. ஒரு பேசுறத வஜ்ர தந்தி. வஜ்ர தந்தினா என்ன அர்த்தம்? வஜ்ரம்னா என்னது? வஜ்ரம்னா என்ன? வைரம்மா? அடேடாடாடாடாடாடாடா. வஜ்ரம்னா என்னது? வைரம். எடுத்து என்னும் சொல்லுக்கிட்ட வைர குப்பாயம்னு எழுதுறாரா இல்லையா முனிவர்? அது செந்திநாத ஐயர் சிவஞான போதத்துக்கு எழுதியிருப்பார் உரை, வசன அலங்கார தீபம். அதை எடுத்தோன்னே சிவஞான முனிவர் தமது உரையால் வஜ்ரலேபம் பண்ணி அப்படின்னு எழுதுவார். வஜ்ரலேபம்னா வைரத்தால் ஒரு சட்டை போட்டாராம் சித்தாந்தத்துக்கு, யாரும் மறுக்க முடியாத மாதிரி. வஜ்ரலேபம் பண்ணி அப்படிம்பார். வஜ்ரம்னா என்னது? வைரம். வஜ்ர தந்தினா வைரம் போன்ற பல்லு வருமா அந்த பேஸ்ட் போட்டு நீங்கள் விளக்குனீங்கன்னா. நான் மார்க்கெட்டிங்லாம் பண்ணல, நான் கோல்கேட் தான் யூஸ் பண்ணுறேன். ஆமாம். அப்போ தந்தினா என்ன அர்த்தம்? பல்லு. அப்பா, இந்த இடத்துல அது என்ன ஒன்று சொல்கிறீங்க? யானைன்னு சொல்கிறீங்க. ஏனை இலங்குகளிலிருந்து வேறுபட்டு அதனுடைய பல்லு மட்டும் துருத்தி கொண்டிருப்பதனால தந்தமுடையது தந்தி. தந்தமுடையது தந்தி. அப்போ தந்தம்னா என்ன அர்த்தம்? பல்லுன்னு தான் அர்த்தம். இப்போ தந்தமுடையது தந்தி காரண பெயர். யானைக்கு ஏன் தந்தின்னு பெயர்னு முதல்ல தெரியணும். புரியுதா? சரி. அப்போ தந்தி முக. அப்போ அவருக்கு முகம் மட்டும்தான் என்னது? யானை முகம், தந்தி முகம். இப்போ யானை முகம் என்பது அந்த ஓங்கார ஸ்வரூபமாக அந்த பெருமான் இருக்கின்றான், சமஷ்டி பிரணவ ரூபனாக இருக்கின்றான், நமக்கு முத்தி அளிக்கின்றான் என்பதை சொல்லக்கூடியது. நம்மை செம்மைப்படுத்துவார். அவருக்கு முதல்ல கருணையை சொன்னார். இந்த அந்தி முதல்ல சொன்னது திண்மதம் சேர் என்பது அவருடைய கருணையினால் அந்தி நிறம் நம்மை செம்மை செய்து என்னாக்குவாரா? நமக்கு முக்தி கொடுப்பார். தந்தி நிற, தந்தி முக. தந்தி முகம் என்பது ஓங்கார ஸ்வரூபம். நமக்கு முக்தி கொடுப்பார், தன்னுடைய சொரூபத்தை காட்டி முக்தி கொடுப்பார் என்பது என்னது? தந்தி முக. அடுத்து என்ன இருக்கு? தொந்தி வயிற்று. தொந்தினா என்ன? தொப்பை. அது என்ன? விநாயக பெருமானுக்கு பெரிய தொப்பை இருக்குதாம்லா, அது ஏமா இருக்குது? ஒரு டயட் ஃபாலோ பண்ண மாட்டார் சார். பின்ன பழம் வேணும்னு சொன்னால் அந்த பிள்ளை எடுத்துகிட்டு ஏரோப்ளைனை மைல் எடுத்துகிட்டு எல்லா உலகத்தையும் சுற்றி வருது. இது இங்கிட்டு இருந்தே அப்பா அம்மாவை சுற்றி வருது, நகரவே மாட்டார். அப்புறம் வயதில் தொந்தி இல்லாமல் வேற என்ன இருக்கும்? அந்த தொந்தி, அந்த பெரிய வயிறு என்பது உலகத்தை எல்லாம் உள்ளடக்கியது. அவன் சர்வ வியாபகன். பெருசாக இருக்குதுன்னா அவன் தான் பெரிய பொருள்னு அர்த்தம். அவனை மீறி வேற எந்த பொருளும் கிடையாதுன்னு அர்த்தம். அவனே சர்வ வியாபகன், அவனை தாண்டி ஒரு பொருளும் கிடையாது. அதை குறிப்பதற்கு தான் என்னது? தொந்தி வயிறு. புரியுதுங்களா? கீதம் இனிய குயிலே கேட்டியேல் எங்கள் பெருமான் பாதம் இரண்டும் வேணவில் பாதாளம் ஏழு கப்பாள் சோதி மணி முடி சொல்லிறந்து நின்ற தொன்மை ஆதிகுணம் ஒன்றும் இல்லான் அந்தமில்லான் வர கூவாய் குயிலே அந்தமில்லான் வர கூவாய். அப்ப அவருடைய பாதம் இரண்டும் வினவில், அவருடைய பாதம் இரண்டும் வினவில் எங்க இருக்கிறாரு?
பாதாளம் ஏழுனுக்கும் அப்பால். சரி, அதைத்தான் சொல்ல முடியாது எங்கே இருக்குதுன்னு. பாதாளம் ஏழுனுக்கும் அப்பால். சோதி மணிமுடி, அவருடைய மணிமுடி எப்படி இருக்குதான்? சோதி மணிமுடி. அப்போ என்னது அது? அடியை கேட்குறார், முடியை கேட்குறார். அதை சொல்லிறந்து நின்ற சொன்மை, அதை சொல்லவே முடியாத பழமையாது. திருமாலும் பிரம்மாவும் அன்னமாயும் இதுவாயும் போகிறாங்களா இல்லையா? பன்றியாயும். கடைசி வரைக்கும் அவங்களால பார்க்க முடிஞ்சுதா? இப்போ ஏன் பார்க்க முடியல? ஏன்னா அது பாதாளம் ஏழுனுக்கும் அப்பால். இது சொல்லிருந்து நின்ற தொன்மை இல்லையா? ஏன் பார்க்க முடியல அவங்களால? இப்போ ஒரு பொருளுக்கு அடி முடி அப்படின்னா அதோட அதனுடைய பொருளுடைய வியாபகம் அதோட நிற்குது. இப்போ எனக்கு என்ன உயரம்னு சொன்னால் அது வரைக்கும் தான் என்னுடைய உடல் வியாபித்து இருக்குது இல்லையா? இருக்குதா இல்லையா? இப்போ இந்த பெருமானுக்கு அடிமுடி சொன்னால் அவனுடைய உயரம் சொல்கிறது. சொல்லிட்டா அவன் என்ன ஆகிடுவான்? ஏகதேச பொருளாகிடுவான், சுட்டுப்பொருள் ஆகிடுவான், நம்மளை மாதிரி ஒரு பொருளாகிடுவான் இல்லையா? அப்போ அது சொல்ல முடியாதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அவன் வியாபக பொருள். அவன் வியாபக பொருள், அவனுக்கு அளவு சொல்ல முடியாமல் பொருள் அவன். புரியுதுங்களா? அளவிறந்து நின்ற தொன்மை, அதுதான் சர்வ வியாபி. அதுதான் என்னது? சர்வ வியாபி. அப்போ அந்த சர்வ வியாபகத்தை சொன்னது தான் எது? எது சொல்கிறாருல? தொந்தி வயிற்று ஐங்கரணை. புரியுதா? விநாயக பெருமான் எப்படி இருக்கிறான்னு புரியுதுங்களா? அந்த விநாயக பெருமானை என்ன பண்ண போகிறேன்? புந்தியுள் வைப்பான். புந்தினா என்னது? புத்தியினுடைய மெலித்தல் விகாரம் புந்தி. நடுவில் கொஞ்சம் இலக்கணம் வரும், பழக்க தோஷம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, மன்னிச்சுக்குங்க. புத்தின்னு இருக்கிறது புந்தின்னு வருதா இல்லையா? அதுதான் மெலிதல். மெல்லெழுத்தா இல்லையா? இந்து மெல்லெழுத்து, இத்து இந்து. அந்த இத்து இந்தா மாறுறதா மெலித்தல் விகாரம் எந்தாக மாறுகிறது. புரியுதுங்களா? இப்போ புத்தியுள் வைப்பாம் அப்படின்னா சித்தம், இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம்ல இருக்கக்கூடிய புத்தியை குறிக்கலை. இந்த இடத்துல புத்தி என்பது நம்முடைய அறிவு, நம்முடைய ஆன்ம அறிவிலே அந்த பெருமானை வைப்பாம். இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். ஐயா, அவர் நம்ம அறிவுக்கு அறிவாய் எல்லா இடத்துலையும் கலந்துருக்கிறாருன்னு சொன்னீங்களே, இப்போ நீங்கள் கொண்டு போய் வைப்பாம்னு சொல்கிறீங்களா? அப்போ அவர் முன்னாடி அங்கே இல்லையா? இல்லாத பொருளை தானே அங்கே வைக்க முடியும். எப்பா இந்த ஃபோனை கொண்டு போய் அந்த ரூமில் சார்ஜ் போட்டு வை, ஏன்னா முன்னே அந்த ஃபோன் அங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். இப்போ புந்தியுள் வைப்பாம்னு சொன்னால் இது வரைக்கும் அவர் அங்கே இல்லை, இப்போ தான் நான் வைக்க போகிறேன்னு ஆகிடுமா இல்லையா? நீங்கள் அவர் என்ன சொல்லிட்டீங்க? அறிவுக்கு அறிவாய் கலந்துருக்கிறா, அவர் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் வைப்பாம்னா அதுக்கு எப்படி உரை சொல்லணும்னா, அவர் ஏற்கனவே அங்கே தான் இருக்கிறார். நம்ம உணர்வில் வைப்பாம், அவரை வழிபட்டு வைப்பாம், விளங்க வைப்பாம். விளக்கு நல்ல பிரகாசமாக தான் இருக்குது, ஆனால் அதில் என்ன படிஞ்சிருக்குது? கழும்பு படிஞ்சிருக்கு. அப்போ அந்த பிரகாசம் அந்த விளக்கில் இல்லையா? இருக்குது. அது எது மறைச்சிருக்குது? அந்த களிம்பு மறைச்சிருக்குதுன்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ அதை நம்ம என்ன பண்ணுறோம்? புளியை போட்டு எலுமிச்சை பழத்தை போட்டு தேய்த்தேன்னு தேய்ச்சோன்னே இந்த பிரகாசம் வந்துடுது. அப்போ அந்த தேய்த்தல் தான் இங்கே வைப்பான். அப்போ இருக்கார் பெருமான் உள்ளே இருக்கிறார், அவரை விளங்க வைப்பான். அவர் வைப்பாக இருப்பதனால அவரை வைப்பான். வைப்புனா என்னது? வைப்பு நிதி, சேமிப்பு. அவர் தான் நமக்கு சேமத்தை தரக்கூடிய பெரும்பொருள். அந்த வைப்பை வைப்பான். அவர் தான் நமக்கு யாரு? செல்வன் கடலேத்தும் செல்வமே. யார் சொல்றா? ஞானசம்பந்தர் சொல்றார் தில்லைப்பதிகத்தில். செல்வன் நெடுமாடம் சென்று சேனோங்கின்னு அந்த பாட்டில் சொல்றார். செல்வன் கடலேத்துவதான் செல்வன். அப்போ அவர் தான் நமக்கு வைப்பு. அவர் தான் நமக்கு என்னது? வைப்பு நிதி. அவர் தான் ட்ரெஷர். அதனால அவரை என்ன பண்ணணும்? நம்ம புந்தியுள் வைக்கணும். வச்சா என்ன ஆகும்? பந்தமர வார்த்தை இருக்கா? பந்தமர புந்தியுள் வைப்பாம். நம்மளுடைய பந்தங்கள் எல்லாம் அற. இந்த பாசத்திலிருந்து நாம் விடுபட்டு அந்த பேரின்பத்தை அனுபவிக்கும் பொருட்டு அவர் என்ன பண்ணுவான்? புந்தியுள் வைப்பாம். வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் முறை செய்ய தின்மதம் சேர் அந்தி நிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை
பந்தமர புந்தியுள் வைப்பாம். வச்சாச்சா? எதை வச்சாச்சு? பாட்டை வச்சாச்சு. எல்லாரும் அவங்கவுங்க புந்தியில விநாயக பெருமான் நல்லா குட்டிட்டு வைங்க. சித்தாந்த பாடம் படிக்க போகிறோம். பொல்லா பிள்ளையாரே, எங்களுக்கு என்ன பண்ணணும்? அறிவில் நீங்கள் இருந்து தான் எங்களுக்கு இந்த பாடத்தை விளங்க வைக்க வேண்டும். புந்தியில் வைங்க. இதுதான் சாதனை. புரியுதா? குட்டிக்கிறது இல்லை, ஒரு நிமிஷம் அவரை நினச்சி பார்க்கறது. இப்போ ஒரு நிமிஷம் நினைக்கிறது ஓயாமல் அவனை நினைப்பதற்கு வழிகோலும். அந்த பெருமான் நம்ம பூசை பண்ணுறது இது எல்லாம் எதுக்குன்னா அவன் செய்த நன்றியை நினைத்தல். அவன் செய்த நன்றியை நினைத்தல் தான் வழிபாடு. அதுதான் பூசை. மாப்பொடி போட்டாச்சா மஞ்சப்பொடி போட்டாச்சாங்கிறது பூசை கிடையாது. இது எல்லாம் எதுக்கு? இந்த பாடத்தை படிக்கலாம். இந்த பாடம் படிப்பதை அவன் என்ன நமக்கு செய்திருக்கிறான் என்பது தெரியணும். அப்போ தானே ஒரு மேலே ஒரு அன்பு வரும். இவர் என்ன நமக்கு செய்திருக்காருன்னு தெரிஞ்சாதான் அவருக்கு நன்றி செய்ய தோணும். அவருக்கு நன்றியை நம்மால் செய்ய முடியுமா? நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நினைத்தல் மட்டும்தான். இப்போ திருக்குறளை நன்றி பற்றி ஒரு அதிகாரம் இருக்கா இல்லையா? அது என்ன அதிகாரம்? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகருக்கு. இதெல்லாம் வருதா இல்லையா? அந்த அதிகாரத்துக்கு பேர் என்ன? செய் நன்றி அறிதல். செய் நன்றி, நமக்கு செய்யப்பட்ட நன்றியை, நமக்கு பிறர் செய்த நன்றி உரைத்தல் அல்ல, சொல்றது இல்லை. ஐயா எனக்கு எப்படிலாம் நீங்கள் செஞ்சீங்க, மீள திருப்பி செய்ததல்ல. செய் நன்றி செய்தல்னு வைக்கல. அது என்ன சொன்னார்? அறிதல். அந்த நினைவு எப்போ இருக்கணும்? அப்ப நன்றி என்பது செயலாலோ சொல்லாலோ மீள பெறப்படுவது அல்ல. அது அறிதலால் மீள மீள அவர் நமக்கு இப்படி இந்த நல்லதை செய்தாரே என்று நினைத்து நினைத்து பார்ப்பது தான் என்னது? அது நன்றி. நன்றினா என்ன? போச்சா? இதனால் நன்றின்னா என்னன்னு தெரியாம தான் இருந்திருக்கிறோமா? ஆத்தாடி ஆத்தா. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த டெக்னிக். இப்போ சொல்லலாம் தீர்ந்து போச்சு. தமிழில் அதர் வேர்ட் சொல்ல முடியாது. இப்போ டிரான்ஸ்லேஷன் போயாச்சு. தேங்க்ஸ் இது என்ன? கிராட்டிடியூட். நன்மை. நன்றிக்கு என்ன சொல்லுக்கு பொருள் சொல்றாங்க ஒரே ஆசிரியர்? நன்மை. அவர் நமக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார், அந்த நன்றி என்பது நன்மை. அதை அறிதல், அதை மீள மீள நினைத்து கொள்ளுதல். அதனால தான் சில மடங்களில் பார்த்தீங்கன்னா நன்றி உரைன்னு போட மாட்டாங்க, மகிழ் உரைன்னு போடுவாங்க. நன்றியை உரைத்தலால் வெளிப்படுத்த முடியாது, மகிழ் உரைன்னு தான் போடுறாங்க. புரியுதுங்களா? சரி, அப்போ அந்த பெருமான் நமக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறானேன்னு தெரியணும்னா என்ன படிக்கணும்? உண்மை விளக்கம் இல்லை, சித்தாந்தம் பாடம் படிக்கணும். அதில் முதல்ல உண்மை விளக்கம் படிக்கணும். அப்போ அதை தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? இப்படியெல்லாம் எனக்கு பண்ணிய பெருமானேன்னு அவரை மீள மீள நாம் எண்ணிக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? சரி, எல்லாரும் பாட்ட சொல்லுங்க. வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்திநிற தந்திமுக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பாம். விநாயக பெருமானை நல்லா வேண்டிக் கொண்டு இந்த சித்தாந்த பாடம் நமக்கு அறிவில் இருந்த அந்த பெருமான் உணர்த்த வேண்டும் என்ற அந்த விண்ணப்பத்தோடு இப்போ நூலுக்குள்ளே இப்போ தான் போகிறோம். பாட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நூல் எப்படி அமைந்திருக்கிறதுங்கிறத சுருக்கமாக சொல்லிடுதேன். அடுத்த பாட்டு பொய்காட்டி பொய்யகற்றி மெய் போத ஆனந்தமாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம் பொய்காட்டா மெய்யா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டு அருள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குதா? அது முதல்ல போய் தன்னுடைய குருநாதர்கிட்ட வணக்கம் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? அப்போ முதல்ல ஆச்சாரியரை பார்த்தால் என்ன இருக்கணும்? பணிவு இருக்கணும். அவர்கிட்ட எப்படி போய் கேட்கணும்னு தெரியணும். விஷயத்தை கேட்கும்போது அந்த பணிவோடு எப்படி அவரை அப்ரோச் பண்ணணும்னு தெரியணும். எவ்வளவு தாழ்மையாக போய் கேட்குறார் அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்கிறார். முதல்ல போய் ஐயா சுத்த வினா, எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. எனக்கு என்ன இருக்குது? டவுட் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணணும்? கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அடுத்த பாட்டு ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது மற்றவற்றின் இது அன்றேதான் மாறா வினை ஏதுன்னு சொல்லி ஒரு 8 கேள்வி. எத்தனை கேள்வி? 8 கேள்வி கேட்குறார். 8 கேள்வி கேட்குறது 2வது பாட்டு. இது அப்படியே புஸ்தகத்தை பார்க்கக்கூடாது, 1 2 3ன்னு போட்டு எழுதணும்.
எழுதுறீங்களா? மொதல் பாட்டு ஆச்சாரியருக்கு வணக்கம். 2வது பாட்டு என்னது? 8 கேள்வி கேட்குறார். 8 கேள்வி கேட்குறார். கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறார்? ஆசிரியர் இப்போ கேள்வி கேட்டாச்சு. இப்போ ஆசிரியர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு? உனக்கு நான் பதில் சொல்கிறேன்ப்பா, உனக்கு நான் பதில் சொல்கிறேன். 3வது பாட்டு என்னது? உனக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு இசைவு தெரிவிக்கிறார். பர்மிஷன் கிராண்டட். அது 3வது பாட்டு. இப்போ பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். 4வது பாட்டிலேருந்து கடைசி வரைக்கும் பதில் வர்றது. அங்கங்கே எப்படி எப்படி வருதுங்கிறத இந்த பேஜ் அப்படியே விட்டு வைங்க. இந்த கடைசியாக நீங்கள் தான் இதை எழுதி தரப்போகிறீங்க. படிக்கும்போது ஒன்றுனா ஏன்னா என்னென்ன கேள்வி கேட்டார்னு தெரியணும். தெரிஞ்சால் தான் எந்தெந்த கேள்விக்கு எந்தெந்த பாட்டில் பதில் சொல்லியிருக்கிறாருன்னு வரிசையாக வரும். புரியுதுங்களா? இந்த பாடம் முழுக்க, இந்த உண்மை விளக்கம் முழுக்க கேள்வி பதில் தான் வரும். புரியுதுங்களா? சரி.